राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः वैदेही सहितं सुरद्रुमतले हरिमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमां वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. பூமியிலேயே பரம பவித்திரமான இடம் ஸ்ரீ பாரத தேசம். பாரதத்துக்கு ஈடான ஒரு க்ஷேத்திரம் கிடையாது. பாரதத்துக்குள்ள பல க்ஷேத்திரங்கள் இருக்கு. ஸ்ரீரங்காக்கியம் மகாக்ஷேத்திரம், பூரி, பண்டரிபுரம், பத்ரிகாசிரமத்திலேருந்து ஆரம்பித்து அனந்த சைன பர்யந்தம் எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் பூமிக்கே ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் அது இந்த நம்ம பாரத தேசம். ஏன்னா எண்ணிலடங்காத புண்ணிய நதிகளும் புண்ணிய தீர்த்தங்களும் புண்ணிய க்ஷேத்திரங்களும் புண்ணியமான அக்ரஹாரங்களும் மகாத்மாக்களும் நிறைஞ்சதான தேசம். இன்னைக்கும் அப்படி இருக்கு. பவித்திரத்தை குறையலை. இன்னைக்கு கூட நம்ம தாயார் சந்நிதிக்கு போனோமானால் இன்னைக்கு ஒரு 2-3-4 வெள்ளக்காரால பார்க்க நேர்ந்தது. வெள்ளக்காரர்கள்னா வெளிநாட்டவர்கள், அந்நிய தேசத்தவர்களை பார்க்க நேர்ந்தது. நித்தியம் தாயாரை தரிசனம் பண்ணுறது. ஸ்ரீரங்கத்தில் பண்ணிட்டு வெளியில் வந்தோமானால் ஏதோ வடக்கேந்து வந்தால் வங்காளதேசத்துலேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்துங்கிறத விட இல்லாமல் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் இங்கே வந்து இன்னும் சுற்றின்னு இருக்கா. மதுரை மாதிரி க்ஷேத்திரங்கள்லேயும் இங்கே ஸ்ரீரங்கத்திலையும் கும்பகோணம் மாதிரி இடங்கள்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் பார்த்தோமானா என்னமோ வெளிநாட்டில் இல்லாதது அவளுக்கு இங்கே கிடைக்கிறது. அதனால தானே இங்கே சுத்தறாள். அவள் ஊரில் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம குழந்தைகள் நினச்சின்னு இருக்கா. அங்கே போனால் சௌக்கியமாக இருக்கலாம், அங்கே போனால் அப்புறம் திரும்பி வரவே வேண்டாம், அங்கே அவ்வளோ சுகங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறாள். ஆனால் அங்கே இருக்கிறவாள் இங்கே தேடி வரா. இங்கே ஸ்ரீரங்கத்தையும் திருவானைக்கோவிலையும் தஞ்சாவூர் கோவில்லையும் மதுரை மீனாட்சி கோவில்லையும் கும்பகோணங்கள்லையும் பல க்ஷேத்திரங்கள் இப்படி சுற்றி வரதை பார்த்தோமானால் என்னமோ அங்கே இல்லாதது அவளுக்கு இங்கே தேடுறா. திருவண்ணாமலை எல்லாம் போனால் நிறைய பேரே கண்ணில் படுறாள். ரமணாசிரமங்கள்லாம் என்னமோ அவளுக்கு கிடைக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியம், எத்தனையோ போலியானவாள் உண்டாகி கூட போலியானவாள் சரியான வழியை காமிக்காத பொழுதிலும் கூட
ஆனாலும் சன்னியாசிகள்னு சொன்னால் ஒரு மரியாதையை ஏற்படுத்தி வச்சிருந்திருக்கால் இதுக்கு முன்னாடி இருந்த மகாபுருஷா. அதனால இன்னும் அந்த பகுமானம் இருக்கு. என்னமோ ரெண்டுல ஒரு கிலோ காய் வாங்கினோமானா 1-2 சொத்த கத்திரிக்காய் இருக்கிறது இல்லையா, ஏதோ சொத்த காய்கள் இருக்கிறது இல்லையா, அதுபோல இதுன்னு நினைக்கத்தான் தோன்றதே தவிர இந்த மதமே சரியில்லை, இவாழ்லாமே சரியில்லை அப்படின்னு யார் சொல்லுவாள்? உண்மையா ரமணரையும் ஞானானந்த சுவாமிகளையும் நம்ம காஞ்சி மகா சுவாமிகளையும் ஒரு தரையாவது பார்த்தவன், படத்திலையாவது பார்த்தவன் அப்புறம் சொல்ல மாட்டான். சந்திரசேகர பாரதி பெரியவாளையும் இன்னைக்கு இருக்கிற மகான்கள் எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருந்தானா இதுதான். இதோட பெருமை அருமை தனிதான். அது பாரத தேசம் ரொம்ப அபூர்வமான தேசம், பூமியிலேயே ஒரு அழகான தேசம். அதுலேயும் ஸ்ரீரங்கம், பிருந்தாவனம், காஷி முதலிய க்ஷேத்திரங்கள் இன்னும் பெருமை வாய்ந்ததாக இருக்குது. நான் பொதுவில் இப்போ பாரதத்தை சொல்ல வந்தேன். பூமியிலேயே பூப்பிரதேசத்திலேயே ரொம்ப அருமையான இடம் பாரதம். புண்ணியமான மலைகள் இருக்கு. எல்லா ஊர்லேயும் மலைகள் இருந்தால் கூட இன்னைக்கு சித்திரக்கூட வர்ணனம், அதுக்காக இவ்வளோ தூரம் எடுத்துட்டு இருக்கேன். புண்ணியமான மலைகள் இருக்கு. அது பேரை சொன்னாலே புண்ணியம், அதை நினைச்சாலே புண்ணியம். அருணையை நினைக்க முக்தி. அருணாச்சலம் அப்படிங்கிறது அச்சலம்னா மலைன்னு அர்த்தம். அருணாச்சலம்னா கீழே இருக்கிற கோவிலுக்கு மாத்திரம் இல்லை, அந்த மலையே பரமேஸ்வரன் தான். அதை பரமேஸ்வரன் பாவனை பண்ண முடியாத வாழ்க்கை தான் கீழே கோவில் கொண்டு இருக்கால் சுவாமி. மலைக்கோட்டைன்னு சொன்னால் அவரே மகாங்கணபதி தான். காவேரி பாலத்திலேருந்து பார்த்தோமானால் அவரே மகாங்கணபதி தான். பார்த்தாலே தெரியாதா, ஒரு பாமரனுக்கு கூட தெரியாதா கணபதி உட்காண்டிருக்காருன்னு? அதனால் திருச்சி போல ஒரு க்ஷேத்திரம் கிடையாது. மகாகணபதி இங்கே மலையாக உட்கார்ந்துருக்கார். கணபதியோட க்ஷேத்திரம் இது. கீழே மாணிக்க விநாயகமும் இருக்கார், மேலே உச்சி பிள்ளையாரும் இருக்கார். எல்லா இடத்துலையும் கணபதி தான் இருக்கா, மலையாவே இருக்கா. இங்கே ஒரு அழகு மலையாவே இருக்கா. புண்ணியமான மலைகள். பாரதேப்யஸ்மின் வருஷே சரிச்சைலாஹ சந்தி பகவஹ மலயஹ மங்களப்பிரஸ்தோ மைனாகஹ த்ரிகூடஹ ரிஷபஹ கூடகஹ கோல்லகஹ சஹ்யோ தேவகிரிர் ரிஷ்யமூகஹ ஸ்ரீசைலோ வெங்கடோ மகேந்திரோ வாரிதாரஹ விந்தியஹ சக்திமான் ருக்ஷகிரிஹ பாரியாத்ரோ த்ரோணஹ சித்ரகூடஹ கோவர்தனஹ ரைவதகஹ ககுபோ நீலோ கோகாமுக இந்திரகீலஹ காமகிரிரிதி ச அன்யே ச சதசஹஸ்ரஷஹ சைலாஸ்தேஷாம் நிதம்பத் பிரபவா நதான் அப்யஸ்சே சந்தியசங்கியாதாக. பஞ்சமஸ்கந்தத்திலே சுகாச்சாரியால் பாகவதத்திலே புண்ணியமான மலைகள் இருக்கு. ராஜன்னே அதனுடைய பேரை சொன்னாலே புண்ணியம், நினைச்சாலே புண்ணியம். அதுலேருந்து மகாநதிகள் பலது பெறப்படுறது. ஏதாசாம் அப்போ பாரத்ய பிரஜாஹாம் நாமபிரேவ புனந்தீனாம் ஆத்மனாச்சே உபஸ்பிருஷந்தி. அந்த மலைகளையும் அதுலேருந்து பெருகக்கூடியதான கங்கை, யமுனை, காவேரி, நர்மதை, இந்த நதிகளுடைய பேரை சொன்னா கூட பவித்திரமாக ஆயிடுவாள். அந்நிய கண்டத்தில் இருக்கிறவாள், அந்நிய தீபங்களில் இருக்கிறவாள். ஏதாசாம் அப்போ பாரத்ய பிரஜாஹாம் நாமபிரேவ புனந்தீனாம். நாமபிரேவ புனந்தீனாம்னா இப்போ சர்க்கரைன்னு சொன்னால் நாக்கு திதிக்குமா? உப்புன்னு சொன்னால் அது ருச்சி கிடைச்சுடுமா? போட்டுண்டா தானே கிடைக்கும். ஆனால் ஒரு பாக்கியம் நமக்கு கங்கை கங்கை என்ற வாசகத்தால் அப்படின்னார் ஆழ்வார். கங்காங்கேதி யோப்ரூயாதி யோஜனானாம் சதைரபி. நித்தியம் கங்கா ஸ்நான பலனை கிடைக்கணும்னால் கங்கைன்னு சொல்லி தண்ணியை குட்டிக்கூடா தலையில். கங்கா ஸ்நானம்தான். காசிக்கே போல ஹரித்வாரமே போல ஒருத்தன் மறிச்சுட்டான்னா கூட கங்கைன்னு சொல்லி கொட்டின்றாலே கங்கா ஸ்நான பலம் லபே. காசிக்கே ஒருத்தன் போகல, காசிக்கு போகிறேன், அகங்காசியும் கமிஷ்யாமி அகங்காசியும் கமிஷ்யாமின்னு சொல்லிகிட்டே இருந்தான். இங்கே திருச்சியில் இருந்துட்டு இந்த ஊரை தாண்ட கூட இல்லை. காவேரி பாலம், கொல்லடம் பாலம், இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் போகல. ஒருத்தன் மறிச்சுட்டான்னு வச்சுப்போம். ஸ்மிருதியில் போய் சொல்கிறாள் ரிஷிகள்லாம் காசிக்கு போகிறேன்னு சொன்னானோ, அதனால காசி வாச பலம் லபேது. அவன் காசிக்கு போன பலனை அடைஞ்சுடுவான். அக்னி புராணத்தில் ஒரு ஆச்சரியம் சொல்கிறாள். இந்த திக்கில் தான் ஸ்ரீரங்கம் இருக்குன்னு எவன் நினைக்கிறானோ, ஒரு அஞ்சலி பண்ணுறானோ எங்கள் ரங்கநாதன் இருக்கிற திக்குன்னே, ஸ்ரீரங்காபிமுகோ நித்யம்
பிரணிபப்தியன சீததி, அவன் ஒரு நாளும் கீழே போயிட மாட்டான். தாயாரையும் பெரிய தாயாரையும் பெரிய விராட்டியாரையும் பெருமாளையும் நினைக்கிறவன் ஒரு நாளும் ஸ்ரீரங்கத்தை நினைச்சா கூட போறான். ஸ்ரீரங்காபிமுகோ நித்தியம் தான். இங்கேதான் நம்பெருமாள் படுத்துன்னு இருக்கார் பெரிய பெருமாள்னு கூட நினைக்க வேண்டாம். நம்பெருமாள் இங்கேதான் வந்து சேர்த்து உற்சவங்கள்லாம் நடத்திக்கிறாள்னு கூட நினைக்க வேண்டாம். ஸ்ரீரங்கம் இந்த திக்கில் இருக்கு. மேப்பில் போட்டால் கூட திக்கும் சேர்ந்து காட்டுறதோன்னு மேப். அது மாதிரி ஒருத்தன் எங்கேயோ இருக்கான், ஆப்பிரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ சுவிட்சர்லாந்துலேயோ அமெரிக்காலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான். அங்கேருந்து மேப்பில் போட்டால் இந்த திக்கில் இருக்குது ஸ்ரீரங்கம்னு காட்டுறது ஒரு அஞ்சல். ஸ்ரீரங்காபிமுகோ நித்தியம். நித்தியம் அதை பண்ணிட்டு இருந்தானால் அவன் கட்டாயம் மோட்சத்தை அடைஞ்சுடுவான், கீழே போயிட மாட்டான். அப்படி அதனாலதான் ஆழ்வார்கள்லாம் குஷ்யதே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே அப்படின்னா, நான் போகிறேன் ஸ்ரீரங்கம் போகிறேன் ஸ்ரீரங்கம் போகிறேன்னு சொல்லிண்டாது இருக்கிறது பாக்கியம்னு நினைச்சார் குலசேகர ஆழ்வார். கொல்லிநகர் குலசேகரன் ஒரு ராஜா தண்டோரா போட சொல்லுவாராம். நான் ஸ்ரீரங்கம் போகிறேன்னு போடு தண்டோரா. ராஜா எப்போ போகிறேன்னு கேட்பாலே, நாளைக்கு போகிறேன்னு போடும். நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகிறார் ராஜா அப்படின்னு தண்டோரா போட சொல்லி அதை கேட்டு சந்தோஷப்படுவாராம். உபரிகையில் உட்காந்துண்டு நாளைக்கு திரும்பி போட சொல்லுவாராம். எப்போ போகிறேன்னா நாளைக்கு போகிறேன்னு போடும். ராஜா நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகிறேன்னு சொல்லு, தண்டோரா போடும். இதை சொல்கிறத கேட்குறதுல ஒரு சந்தோஷம். பிருந்தாவனம் போகிறேன் ஹரித்வாரம் போகிறேன்னு சொன்ன சந்தோஷம் சாதுக்களுக்கு. அயோத்தி போகிறேன், ராமனை போய் பார்க்க போகிறேன், அங்கே போய் ராமாயணம் படிக்க போகிறேன்னு சொல்கிறதுல சந்தோஷம். போகிறோமா இல்லையாங்கிறது அப்புறம் இருக்கட்டும். பிருந்தாவனம் என்பது இதுவோ அந்த பேருக்குத்தான் என்ன சுவையோ அப்படின்னார் ஊத்துக்காடு. பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு சொன்னாலே சந்தோஷம். பிருந்தாவனம் சகிபுவோ விதனோதி கீர்த்தியம் எத் தேவகீ சுதபதாம்புஜ லப்தலக்ஷ்மி. அந்த ஸ்லோகங்களை வேணுகீதங்கள்லாம் பாடிட்டு இருந்தா கூட ஆனந்தம். ஸ்ரீரங்கம் போகிறேன்னு சொல்றதுல சந்தோஷமா ராஜா சொல்லிகிட்டே இருந்தாராம். ஏன் போகல அப்படின்னார். அவர் சொன்னாராம், நான் போக முடியாத இல்லை, போனால் திரும்பி வரக்கூடாது, ஸ்ரீரங்கத்திலேயே நான் மடிக்கணும், ஸ்ரீரங்கத்திலேயே பெருமாளிடத்திலேயே நான் இருக்கணும், அந்த படியாய் கிடந்துன்னு பாடினவர் அவர் தான். படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே அப்படின்னார். அங்கேயே நான் படியாக ஆயிடணும், அது மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படணும் வாழ்க்கையில், வந்ததும் போயிடுவேன்னார். சும்மா சொல்லிட்டு இருந்தாரா அப்படின்னா ஒரு நாள் வந்துவிட்டார். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு இந்த குழந்தையும் சேரகுலவள்ளியும் நானும் வரேன்பான்னு அதுவும் வந்துவிடுதான். குழந்தையும் வந்து பெருமாளுக்கே வாக்கப்படுவேன்னு ஆண்டாளை போல அவளும் பெருமாளுக்கே வாக்கப்பட்டாள். இன்னைக்கு சேர்த்தியிலே சேரகுலவள்ளியோடையும் பெருமாள் ஒரு நாள் அனுகிரகம் பண்ணுறார், பக்தாளுக்கு காட்சி கொடுக்குறாள். பெரிய விராட்டியாரோட சேர்த்தி பிரசித்தமாக தெரியும், முறையோர் நாச்சியாரோட சேர்த்தி தெரியும். சேரகுலவள்ளிக்கும் ஒரு நாள் சேர்த்தி கண்டருள்ளார். பெருமாளுக்குன்னு அந்த பொண்ணும் சேர்ந்து வாழ்ந்திருக்கு அப்பாவோட கூட. இன்னைக்கும் குலசேகர ஆழ்வார் சந்நிதி இருக்குது ராமர் சந்நிதிக்கு பக்கத்தில். அப்படி ஸ்ரீரங்கத்தோடையே வந்துடுவேன்னு வந்த மகான்கள் எத்தனையோ பேர். இந்த க்ஷேத்திரம் அதுபோல் மலைகள், ஆனால் அண்ணாமலையிலேயே இருப்பேன், மடிஞ்சாலும் அங்கேயே மடிவேன்னு எத்தனை பக்தால் இருந்தால் அந்த மலையிலையும் சுற்றி. அதுபோல் நதிகள், கங்காதி புண்ணிய நதிகள். பாரதேப்யஸ்மின் வருஷே சரிச்சைலாக சந்தி பகவஹா மலையாக. இந்த 2 கத்தியத்தை நெற்று பண்ணால் கூட போரும் வேணா. பாரதத்தோட பெருமை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2 கத்தியத்தை நெற்று பண்ணணும். அந்த மலைகள் பேரெல்லாம் தெரியணும், நதிகள் பேரெல்லாம் தெரியணும். சந்திரவசா தாமிரபர்ணி அவட்டோதா கிருதமாலா வைகாயசி காவேரி வேணி பயஸ்வினி சர்க்கராவர்த்தா துங்கபத்ரா கிருஷ்ணாவேண்யா பீமரதி கோதாவரி நிர்விந்தியா பயோஷ்ணி தாபீரேவா சுரசா நர்மதா சர்மன்வதி சிந்துரம் தஷோனश्च நதௌ மகாநதி வேதஸ்மிருதி ரிஷிகுல்யா த்ரிசாமா கௌஷிகி மந்தாகினி யமுனா சரஸ்வதி திருஷத்வதி கோமதி சரயு ரோதஸ்வதி சப்தவதி சுஷோமா சதத்ரூஷ்சந்திரபாகா மருத்ருதா விதஸ்தா அசிக்னி விஸ்வேதி மகாநத்யः ஏதாசாமபோ பாரத்யः பிரஜாः நாமபிரேவ புனந்தீனாம் ஆத்மனாச்சே உபஸ்பிருஷந்தி. இந்த மலைகள் பேரு, நதிகள் பேர்.
அதை சொல்லிட்டா கூட போகிறோம். நித்திய ஸ்நான காலங்களில் மனசால் அருணையை நினைக்க முக்தி, ஸ்மரணா தருணாச்சலே அப்படின்னு. ஆரூரில் பிறக்க முக்தி, காசியில் மரிக்க முக்தி, அருணையை நினைக்க முக்தி. ஒரு ஊரில் பிறந்தா பாக்கியமா, ஒரு ஊரில் மரிச்சா பாக்கியமா. காஷ்யம் து மரணான் முக்திஹின். இதெல்லாம் கூட நம்ம கையில் இல்லை. இங்கே பிறக்கணும்னு நம்ம சங்கல்பிக்க முடியுமா? இங்கே மரிக்கணும்னு நம்ம சங்கல்பிக்க முடியுமா? ஆனால் நினைக்க முடியுமே. அருணையை நினைக்க முக்தி. அருணாச்சலத்தை நினைச்சாலே ஸ்மரணா அருணாச்சல். சித்சபேஷனை தரிசனம் ஒரு தடவை பண்ணினாலே முக்தி. கணக்கிற சபையில் ஒரு தடவை ஏறிவிட்டால் சித்சபேஷனை தரிசனம் பண்ணிவிட்டா முக்தி. ஒரு இடத்துல பிறந்தா முக்தி, ஒரு இடத்துல மறைஞ்சா முக்தி. ஒரு தடவை பார்த்துட்டா கனக சபையில் சிதம்பரத்தில் சித்சபேஷனே பார்த்துட்டா முக்தி. நினச்சாலே முக்தி அருணாச்சலம். அப்போ எவ்வளோ உயர்ந்தது பாருங்க அருணாச்சலம். அச்சலம் மலை, மலைகள்லாம் புண்ணியமானது, நதிகள்லாம் புண்ணியம். அதனாலதான் சிதம்பரம் 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 போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக்கி கழிப்பேனோ. சிதம்பரம் போகாமல் இருப்பேனா, ஜென்மத்தை வீணாக்கிப்பேனா. இப்படியெல்லாம் கோபாலகிருஷ்ண பாரதியார் முதலிய மகான்கள்லாம் முருகரா. பேர்பட்ட மகா புண்ணியமான இந்த பாரதத்தில் அயோத்திக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சித்திரக்கூடத்தை நோக்கி பரதன் கிளம்பினார் அப்படின்னு பூர்வ சரித்திரம். பரத்வாஜற்றை விடைபெற்று கொண்டு நேற்றைய தினம் மாதாக்களுடைய விவரங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருந்தார். கொஞ்சம் கைகேயியை கடிஞ்சு நுட்டார் பரத்வாஜர் முன்னாடி ஏன்னதும் உடனே பரத்வாஜர் சொன்னார், அவள் மேலே ஒரு குறையும் இல்லைப்பா, அவளை தப்பா சொல்லாது. நதோஷேனாவகம் தவ்யா கைகேயி பரதத்வயா ராமப்ரவ்ராஜனம் ஹேததி சுகோதர்க்கம் பவிஷ்யதி. இங்கே வர சொல்கிறாரா, நாளைக்கு ராமனை பார்த்ததும் பரத்வாஜர் போலேயே ராமனும் சொல்கிறாள், பரதா அம்மாவை ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ இருந்தாதான் 14 வருஷமும் அவளை நீ கொண்டாடினாதான் 15வது வருஷம் முதல் தேதி நான் அயோத்திக்குள்ளே வருவேன். அவள் மகா சாத்வீடா அப்படிங்கிறார். அவ்வளவு கேடு பண்ண கைகேயியே. நம்ம எல்லாரும் கைகேயி கூணின்னு சொன்னால் திட்டுவோம் ராமாயணத்தில். ஆனால் ராமர் பரத்வாஜர் இவாளுக்கு தான் தெரியும் அந்த மகத்துவம், அந்த மரியாதை. ஸ்ரீராமர் சொல்கிறார், நாளைக்கு பரதனிடத்துல நீ கைகேயே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ராமன் டீம் கொஞ்சம் கோச்சுன்னு விட்டார். இவளால் தான் நமக்கு கஷ்டம்னா நீனும் நானும் இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் மரத்தடியிலேன்னு சொன்னதுமே சுவாமி சொல்கிறார், பரதா நீ கைகேயே இன்னும் ஒரு வார்த்தை சொன்னையானால் அப்புறம் ஆஜன்மா நான் அயோத்திக்குள்ளே வரமாட்டேங்கிறார். உடனே பரதன் இனி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார். அதை விட ஒரு ஆச்சரியம், பட்டாபிஷேக சர்க்கத்தில் புஷ்ப விமானத்தில் சுவாமி இறங்கினதுமே இறங்கிறதையே பரதன் நமஸ்காரம் பண்ணி என்ன சொன்னார்னா, சிரசிஞ்சலி மாதாயே கைகேயா நந்தவர்தனா. தலையில் கை வச்சுட்டு கூப்பிண்டு ராமன் வரதை எதிர்கொண்டிருந்த பரதன் அடுத்த ஸ்லோகம், பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யம் இதம் மம. ராமா, இந்த அயோத்தியில் இருக்கிற எல்லாரையும் கேளுங்கோ, வசிஷ்டாதிகளையும் கேளுங்கோ, நித்திய கைகேயி அம்மாவுக்கு நான் நமஸ்காரம் பண்ணியிருக்கேன், அவளை நான் பூஜிச்சிருக்கேன். நான் எனக்காக நீங்கள் அயோத்திக்குள்ளே வரணும், நான் கொடுக்குற ராஜ்யத்தை ஏற்றுக்கணும். தத்ததாமி குணஸ்துபியம், எனக்கு நீங்கள் கொடுத்த ராஜ்யத்தை நான் திருப்பி கொடுக்குறேன், நீங்கள் ஏற்றுண்டு ராஜாராமனாய் பட்டாபிராமனாய் பிரகாசிக்கணும்னு சொல்கிறதே நந்தி கிராமத்தில் பரதன் சொல்கிறார். அம்மாவை நான் பூஜிச்சிருக்கேன், நீங்கள் பாக்கி மாதாக்களை கேளுங்கோ, வசிஷ்டாதி மகர்ஷிகளை கேளுங்கோ. பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம். முன்னையும் பெண்ணையும் ராமாயணத்தை பார்த்தா தான் அந்த அழகு புரியும். அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் பட்டாபிஷேக சர்க்கத்தை. ந தோஷேனாவகம் தவ்யா கைகேயி பரதத்வயா. இங்கே பரத்வாஜரும் ராமர் அங்கேயே சொல்லிவிட்டார். அயோத்தியிலேயே கைகேயி இது மாதிரி வரன் கேட்டிருக்காள். அதுவும் அப்பா சொன்னார், அப்பா சொன்னார்னதுமே ராமர் சொன்னாரா, அம்மா இப்போவும் சொல்கிறேன், உனக்கு எங்கிட்ட உள்ள பிரியம் பரதன்ட்டு கூட கிடையாது. 10 மாதம் சுமந்து வித்த பரதன்ட்டு கூட கிடையாதம்மா, எங்கிட்ட தான் உனக்கு பிரியம். அம்பத்தையே பக்ஷபாத்தா அப்படின்னா போஜராமாயணத்தில். வனபுவி தனு மாத்திரத்ராணம் ஆஜ்ஞாபிதம் மே சகல புவன பாரஹா ஸ்தாபிதோ வத்சமூர்த்னி யதி சுகரதாயாம் யதிஹ சுகரதாயாம் ஆவயோஸ்தர்க்கிதாயாம் மயி பததி கரியானே அம்பதே பக்ஷபாத்தா. அப்படி சொன்னார் போஜராஜா. போஜராமாயணத்தில் சுவாமி சொன்னாலாம், அம்மா 10 மாதம் சுமந்து வைத்த பரதன் தலையில் இவ்வளோ பெரிய சுமையை, ராஜ்ய சுமையை வச்சுவிட்டு
ராமா நீ தாங்க மாட்டே, ராஜ்யபாரம்னா சின்னதில்லை, பகலும் ராத்திரியும் தூங்க விடாத அவ்வளவு காரியங்கள் இருக்கும், நீயோ குழந்தை மிருதுவானவன், நீ சீதையோட லக்ஷ்மணனோட சித்திரக்கூட்டத்தில் இருந்துட்டு மந்தாகினியில ஸ்நானம் பண்ணிட்டு மகாமந்திரங்களை ஜபிச்சுட்டு நிம்மதியா இருடா, இந்த பரதன் படட்டம் பாட்டேன்னு என் தலையில ராஜா வைக்க நினைச்ச பாரத்தை குழந்தை தலையில நீங்க மாத்தி வச்சுக்கிட்டே. சகல புவனபாரா ஸ்தாபித்தோ வத்சமூர்தனி, சகல புவன பாரத்தையும் அந்த குழந்தை தலையில வச்சேலேம்மா. தன் குழந்தைன்னு கூட பார்க்காதே, யாருமே தாம் பெத்த குழந்தை தான், மற்ற குழந்தைகள் தான். அப்படிதான் இருப்பாள். அம்மா நீ ஒருபடி மேலே போயிட்ட, என்னை பெத்த கௌசல்யம்மாவுக்கு மேலே ஒருபடி போயிட்டே. என் தலையில ராஜா வைக்க வந்த பாரத்தை குருவி தலையில பணங்கா வைக்கிறா போல அந்த குழந்தை தலையில வச்சுட்டியேம்மா. ஸ்தாபித்தோ வத்சமூர்த்னி, இப்பவும் சொல்றேன், நான் நன்னா இருக்கணும்னு தான் உனக்கு பக்ஷபாதமான பிரியம் என்கிட்டேன்னாலாம் சுவாமி. எதிக சுகரதாயம் ஆவயோஸ்தர்கிதாயம் மயி பததி கரியானே அம்பாம் தே பக்ஷபாதா, பக்ஷபாதமான பிரியம் உனக்கு எங்கிட்டேன்னாலாம் சுவாமி. உண்மையும் அதுதான். கைகைக்கு பிரியமானவன் தான் ராமன், கைகை ராமன் தான் சொல்லணும். கௌசல்யக்கு பிரியமானவன் இல்லையான்னால் கௌசல்யக்கு பிரியமானவன் பரதன். பரதனிடத்துல அப்படி ஒரு அன்பான் கௌசல்யக்கு. பரதனை கௌசல்ய வளர்த்தாலாம், ராமனை கைகை வளர்த்தாலாம். அதனால ஒட்டுதல் இங்கே தான் அதிகமாக, வளர்ற இடத்துல தானே ஒட்டுதல் இருக்கும் குழந்தைகளுக்கு. கைகை கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு பிரசித்தமாக ஆயிடுத்தே தவிர, ஆனால் கைகை தான் வளர்த்தாள் ராமனை. பரதனே கௌசல்ய வளர்த்தா. பெரிய குடும்பங்கள்ல அப்படி இருக்கும், பெரியம்மாவையே அம்மாங்கோ, சித்தியே அம்மாங்கோ. அவள் எடுத்து வளர்த்திருப்பாள், கொஞ்சம் அன்பு செஞ்சு சாதம் ஏதோ ஊட்டி ஏதாவது பண்ணியிருந்தாளானால் அவளையே அம்மான்னு நினச்சிடும் குழந்தை. அதுபோல கைகையிட்ட அன்பான் ராமனுக்கும் கைகைக்கும். அதுபோல இதை எப்படி சொல்றேன்னால், இப்ப மேல கௌசல்யம்மா வரப்போறார். வனவாச ராமன் கிளம்பினார்னது ராமனோடையே வந்துருவேன்னு அழுத கௌசல்யம்மா இப்ப பரதனோட பார்த்துட்டு பாதுகையை வாங்கிட்டு பரதனோடையே திரும்பி விட்டார். அப்ப வரேன்னு சொன்ன போது சுவாமி தடுத்தார். வயசான அப்பா இருக்காரம்மா, பதிவிரதா தர்மங்கள்லாம் சொல்லி பர்த்துஹு சுஷ்ரூஷணம் ஸ்திரீனாம்னு அதெல்லாம் எடுத்து சொல்லி கௌசல்யம்மாவை நிறுத்தி வச்சா. சுவாமியே கவலைப்பட்டாராம். இப்ப பரதனோட வந்தபோது இப்ப இருக்கேன்னு கௌசல்யம்மா சொன்னா, நான் ஒன்றும் காரணம் சொல்ல முடியாதே. அப்பா இருக்கார், நீ திரும்பி போன்னு சொல்றதுக்கு அப்பா இல்லை அயோத்தியில. வனவாசமோ கஷ்டமாச்சே, அம்மா ஏதாவது சொல்லிடுவாளோன்னு ராமன் நினைச்சுட்டு இருக்கிறது. பரதனுடைய திரும்பி போயிட்டார். டாட்டா காமிச்சுட்டு ராமனுக்கு சித்திரக்கூட்டத்தில் ராமா உடம்ப பார்த்துக்கோன்னுட்டு பரதனுடைய ஜீவிகையில் ஏறி போயிட்டாள் அயோத்திக்கு. ஏன்னால் ஏன் கௌசல்யக்கு ராமனோட இப்போ இருக்கக்கூடாதான்னால், நேத்திக்கு அழுதாலே இன்னைக்கு இல்லையான்னால் இப்போ பரதன் வந்துட்டான். நேதி கேகே தேசத்தில் இருந்தால் அதனால ராமனோட அழுதாள். இப்போ பரதன் வந்ததும் பரதனை பார்த்துக்கணும்னு வந்துவிட்டாலாம். ராமன் ஏதோ மகாபுருஷன் இருந்துடுவான், இந்த குழந்தை ராமனை நினச்சி உருகி போயிடுவானே, இவனுக்கு ஆறுதலாக இருக்கணுங்கிறதுக்காக கௌசல்யம்மா திரும்பி விட்டாள் அப்படின்னு எல்லாம் வியாக்கியானம். இது எந்த இடத்துல போய் இந்த வியாக்கியானம்னால், சீதையை தொலைச்சு சுவாமி அழற காலத்தில் சொல்கிறாள், லக்ஷ்மணா சீதையே என்னை விட்டுட்டு போயிட்டாள், சித்திரக்கூடத்துக்கு வந்த எங்கள் அம்மாவையும் என்னை விட்டுட்டு பரதனோடு போயிட்டாள்ரா அப்படிங்கிறா. ராஜ்ய பிரணாசா ஸ்வஜனைர் வியோகா பிதுர்விநாசா ஜனனி வியோகா அப்படிங்களா. 13 வருஷம் கழிச்சு சுவாமி மனசுல இருக்கிறத சொல்றாரு. எங்க அம்மா கூட என்னோட இருக்கேன்னு சொல்லலடா அப்பாக்கு அப்புறம். லக்ஷ்மணா பரதன் தான் பெருசு, குழந்தை அவனை பார்த்துக்கணும்னு கிளம்பி போயிட்டாள்ரா. சர்வாணி மே லக்ஷ்மண சோக வேகம் ஆபூரயந்தி பிரவிசிந்திதானி. ராமாயணம் முழுக்க பார்க்கிறவாளுக்கு தான் அமூலாகிரம் புரியும் அந்த ரசம். நதோஷேனாவகந்தவ்யா கைகேயி பரதத்வயா ராமப்ரவ்ராஜனம் ஹேததி சுகோதர்க்கம் பவிஷ்யதி. அதனால ராமனுக்கு நல்லது பண்ணியிருக்காள். பரதா நீ கைகேயி அம்மா மேல தோஷம் சொல்லாதே. நதோஷே நாவகந்தவ்யா. ஏன் அப்படி சொன்னார் பரத்வாஜர்? கைகேயிட்ட என்ன அப்படி ஒரு பக்ஷபாதம்? ராமருக்காவது ஏதோ வளர்த்த அம்மான்னு இருக்கட்டும், பரத்வாஜருக்கு என்னன்னால் ஒரு ரகசியம் இருக்கு இந்த இடத்துல. 13 வருஷம் அஷ்டகிரக சேர்க்கைன்னு ஜோசியால்லாம் சொன்னால்னு பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாள் தசரதரை கூப்பிட்டு சொன்னார் ராமன் இடத்துல. நட்சத்திரம் தாருண கிரகைஹி, விசாகா நட்சத்திரம் புகையோட பிரகாசிக்கிறது ஆகாசத்துலன்னு சொல்றாள். அயோத்தியோட நட்சத்திரம் விசாகம், தூமத்தோட பிரகாசிக்கிறது விசாகம்னு சொல்றாள். அயோத்திக்கு கேடு வரும்னு சொல்றாள். 13 வருஷ காலங்கள் கிரகங்கள்லாம் நன்னா இல்லை. ராஜாகி மிருத்யுமாப்னோதி கோராம்பா ஆபத மிருச்சத்தின்னு சொல்றாள் ராமா.
ராஜா போயிடுவான், இல்லை ராஜாவுக்கு போறதுக்கு தகுந்த ஆபத்து வரும் தேசத்துக்குன்னு சொல்றாள்னு ராமனிடத்துல சொப்பனம் கண்டேன்னு, சொப்பனைய பஷ்யாமி தாருணான்னு ராமனிடத்துல சொன்னார் தசரதர். சொப்பனம் எப்ப கண்டிருப்பார்? தூங்கினாதான் கண்டிருப்பார். தசரதர் எங்க தூங்கியிருப்பார்? கைகேயத்துல தான் தூங்கியிருப்பார். கைகேயிட்ட தானே அன்பு. அப்போ சொப்பனம் கண்டா பக்கத்துல எழுந்துட்டது இருக்கிற வாழ்கிட்ட சொல்லியிருப்பாளா மாட்டாளா? அதுவும் அன்புடைய வாழ்கிட்ட ஒரு சொப்பனம் கண்டாள்னா உடனே எழுந்துட்டது சொல்லுவாளா மாட்டாளா? இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் நீ நானும், எங்கேயோ போறா போலே வரா போலேன்னு சொல்லுவாளா மாட்டாளா? அதுபோல கைகிட்ட சொன்னாராம், இது மாதிரி சொப்பனங்கள்லாம் நான் கண்டேன். சொப்பன பலனை கேட்கறது ஜோசியாலாம் இப்படி சொல்றாள் அப்படின்னதுமே சொல்லிவிட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு வேற சொன்னார். சொப்பனத்தை முன்னாடி சொன்னார், பட்டாபிஷேகம்னு சொன்னதும் கைகேயிக்கே சந்தோஷம்தான். போயிட்டு இவர் பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு வரத்துக்குள்ளே கூனி வந்து கலைக்கிற காலத்தில் ஞாபகம் வந்து தான் 13 வருஷம் ராஜாவாக இருக்கிறவாளுக்கு ஆபத்து வரும்னு சொல்லியிருந்தாரே சொப்பன பலனாய். அவசரப்பட்டு ராஜா ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறாரே. இப்போ ராமன் ராஜாவா போனால் அந்த குழந்தைக்குன்னா அந்த கஷ்டங்கள் வரும், இங்கேயே இருக்கக்கூடாது, அயோத்தியிலேயே இருக்கக்கூடாது ராமன்னு 14 வருஷம்னு கேட்டாலாம். இனிமேல் அயோத்திக்குள்ளேயே வரக்கூடாது, யாவ ஜீவம் போய்ட்டும் காட்டுக்குன்னு கேட்கல பார்த்தீங்களா வரன். 13 வருஷம் ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லியிருக்காள், ஆனால் 14 வருஷம்னு வனவாசம்னு கேட்டா. 10 வருஷம்னு கேட்கல, 20 வருஷம்னு கேட்கல, 14 வருஷம்னு கேட்டதோட காரணம் என்னன்னால் 13 வருஷம் இந்த அஷ்டகிரக சேர்க்கையோட சிரமங்கள் இருக்கும். ராமாயண காலத்தில் ஒரு தடவை வந்து தான், பாரதத்தில் தர்மபுத்திரர் காலத்தில் ஒரு தடவை வந்தது. அதனால தான் 13 வருஷம் வனவாசத்தில் ராஜா கஷ்டப்பட்டார் தர்மபுத்திரரும். நேத்திக்கு 1961 இது மாதிரி ஒரு அஷ்டகிரக சேர்க்கை வந்தது. மகாபரிவால் ஆசேத்து ஹிமாச்சலம் காசியிலேருந்து ராமேஸ்வர பர்யந்தம் மகாருத்ரன் நடத்த சொல்லி அதற்கு வசூலுக்காக எங்கள் பெரியவாளை போய் பல இடத்துல பிரவச்சனம் பண்ண சொன்னார். பூஜ்ய அந்தராம தீட்சர் பிதாமகா உங்களுடைய பிதாமகாலை அங்கங்கே பிரவச்சனம் பண்ண சொல்லி எல்லாரையும் நல்ல காரியத்தில் எடுக்க சொல்லுங்கோ. ஒரு நிச்சயம் உட்பாதம் ஏற்படும் தேசத்துக்குன்னால் அப்போ தான் தனுஷ்கோட்டியை கொண்டு போயிடுது சமுத்திரம் பொங்கி அந்த அஷ்டகிரக சேர்க்கும் போது ஒரு ஊரே. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. கோவாக்கு மேலே இருந்து தான் தனுஷ்கோடி ஒரு காலத்தில். இப்போ அதோட மிச்ச சின்னங்கள் உடஞ்சதெல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியறதுன்னு சொல்கிறா. தனுஷ்கோடி போகிறவா கொண்டு போயிடுது. தனுஷ்கோடி முழுக்க சமுத்திரத்தை கொண்டு போயிடுது. பல உட்பாதங்களும் அந்த நேரம் 61 ஏற்பட்டதுன்னு சொல்லுவாள் இருந்தவா. அஷ்டகிரக சேர்க்கை கிரகங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கிரகங்கள் பகவானுடைய ஆக்ஞையினால அவர்கள் இயங்குகிறார். எல்லா கிரகங்களும் அனுகூலமாக இருக்கணுமானால் பரமேஸ்வரனுடைய பிரசாதம் வேணும். காயத்ரி ஜபிக்கிறவாள் அந்த நியமத்தில் இருக்கிறவாள் அதை ஜபிக்கணும். ஏதாஸ்ய தாருணாக கேச்சிது திவி சூர்யாதயோ கிரகாக தேஷாபி சௌமியா ஜாயந்தே சிவா சிவதராஸ்ததான்னால் பீஷ்மாச்சாரியா சாந்தி பெறுவாள். தர்மபுத்திரா காயத்ரி நிறையா ஜபம் பண்ணு தர்மபுத்திரா. கிரகங்கள்லாம் உனக்கு நவகிரகமும் அனுகூலமாக இருக்கும்னு சொல்கிறா. 9 கிரகங்களும் தொட்டதெல்லாம் அவனுக்கு தொலங்கும். கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாதகங்கள்லாம் அனுகூலமாக ஆகிடும். திசாபுக்தி எல்லாம் ஆகிடும். காயத்ரி ஜபிக்கிறவன் இடத்துல ஒன்றும் பண்ணாது. நாளென் செய்யும் இணைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கூற்றுதானன் செய்யுங்கிறாரே அருணகிரிநாதர். பகவானை நம்பி இருக்கிறவாளுக்கு எல்லாம் சர்வாகா சுகமயா திசாகா அப்படின்றது பாகவதமும். பகவானை நம்பி இருக்கிறவாளுக்கு எல்லாம் அனுகூலம்தான். அதனால கைகேயும் அதனால தான் 13 வருஷங்கள் வரன் 13க்கு 14 கேட்டாலாம். அதை விட ஒரு வைத்தறிச்சல் பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு கேட்டாலாம். ஏன்னா மாத்துக்கு உத்தர வைக்கணும். பரதன் போனாலும் பரவாயில்ல, ராமன் நன்னா இருக்கணும்னு நினைச்சவலாம் கைகேயி. அதனால தான் இதை ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுட்டு பரத்வாஜர் நதோஷேனாவகம் தவ்யா கைகேயி பரதத்வயா. பரதா, நீ எந்த ராமனை உயிர்நிலையா நினைக்கிறையோ அந்த ராமனுக்கு நல்லது பண்ணவள்றா கைகேயி. அதை நேர சொல்லாம கைகேயி மேல தோஷம் இல்லை, அவளை தப்பா நினைக்காதேன்னாலாம். நதோஷேனாவகம் தவ்யா கைகேயி பரதத்வயா ராம பிரவ்ராஜனம் ஹேததி சுகோதர்க்கம் பவிஷ்யதி. ராமன் காட்டுக்கு போனதுனாலே பெரிய க்ஷேமங்கள் லோகத்துக்கும் ஏற்பட போகிறது, ராமனுக்கு ஏற்பட போகிறது. அதனால தேவதைகளுக்கும் அமாத்தியர்களுக்கும் க்ஷேமம் தானவர்களுக்கும் ஏற்பட போகிறது சொன்னதும் அவர் பரதன் எவ்வளவு தூரம் புரிஞ்சுட்டாரோ பிரதட்சிணம் பண்ணார், நமஸ்காரம் பண்ணினார். பரத்வாஜரே அபிவாத்யது சம்சித்தா கிருத்வா சைனம் பிரதட்சிணம்
ஆமந்திரி பரதசைன்யம் யுஜ்யதாமித்ய சோதயத்து. அமாத்தியர்கள் அப்படின்னா மந்திரிகள், அவர்களுக்கு ஆக்ஞை பண்ணினார். அவள்கிட்ட விடைபெற்று கொண்டு பரத்வாஜர்கிட்ட அவளெல்லாம் கிளம்பலாம்னு சொல்லி, ததோ வாஜிரதான் யுக்தானி திவ்யான் ஹேம பரிஷ்கிருதானி அத்தியாரோகத் பிரயாணார்த்தி பகூன் பகுவிதோ ஜனஹா. எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு குதிரைப்படை யானைப்படை எல்லாத்தையும் வர சொல்லி பெரிய ரதங்கள், ராஜா கிளம்புறாருன்னு சொன்னால் எத்தனை சைன்யங்கள் முன்னையும் பின்னையும் வரும், கூட வரும். பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட சாதராலாம் போத்தின குதிரைகள்லாம் வந்துதான், அதோட கூட ரதங்கள்லாம் வந்துதான். கஜகன்யா கஜாச்சைவே ஹேம கக்ஷா பதாக்கினா, தங்கத்தினால பட்டு கட்டியிருக்கான், யானைக்கு பட்டை கட்டியிருக்கான், நெத்தியில் பட்டை கட்டியிருக்காளே இப்போவும் கேரளங்கள்லாம், அதெல்லாம் இமிட்டேஷன். அயோத்திக்கு என்ன பெருமைன்னால் 9,000 யானைகளாம் ராஜதானியில். தசரதருடைய அரண்மனை வாசல்ல இருக்கிறது மாத்திரம் 9,000 யானைகளாம். நவநாக சஹசிராணின்னார் வால்மீகி. 9,000க்கும் நெத்திப்பட்டு அவ்வளோ பெருசு தங்கத்தில் கட்டணுமானால் அயோத்தியோட ஐஸ்வர்யம் எத்தகையதாக இருக்கணும். ஒரு ஏகதேசம் சொல்கிறேன். இதை தவிர சதுரங்க சைன்யத்தில் உள்ள யானை கூட்டங்கள் அது தனி. யானைப்படை குதிரைப்படைன்னு சொல்கிறதுல அந்த யானைகள் தனி. ராஜா வீட்டு வாசலில் இருக்கிறது மாத்திரம் 9,000 யானைகளாம். அப்போ ராஜ தர்பார் எப்படி இருந்திருக்கணும், தசரதனுடைய அரண்மனை வாயில் எப்படி இருந்திருக்கணும். பெண் யானை குட்டிகளும் யானைகளும் ஹேமகக்ஷியாக தங்கத்தினால் ஆன பட்டையெல்லாம் கட்டப்பட்டு ஜீமூதாய்வ கர்மாந்தே சகோஷாக சம்பிரதஸ்திரே. மேகங்கள் போல சப்திச்சிண்டி யானைகள்லாம் புறப்பட்டு தான். விவிதான்யபியானானி மகாந்தி ஜலபூனிஜே பிரயோ சுமஹாருஹாணி பாதைரேவ பதாதயா. நடந்து போறவர்கள் நடந்து போனால், காலாட்படைகள், பெரியவர்களும் சின்னவர்களும் அவர்களுக்கு தகுந்த வாகனங்களில் ஏறி கிளம்பினார். அதயான பிரவேகைஸ்து கௌசல்யா பிரமுகா ஸ்திரியா. கௌசல்யோடு வந்த ராஜ பத்னிகள்லாம் மேனால பல்லாக்கில் வரார். ராமதர்ஷன காங்ஷின்யா, ராமனை பார்க்கணுங்கிற ஆவலுடைய கௌசல்யே ரொம்ப உற்சாகமாக பரப்பிட்டாலாம். அங்கேருந்து அவளோடு கூட பட்ட மகிழ்ச்சிகளும் கிளம்பினார். ராமதர்ஷன காங்ஷின்யா பிரயயுகு முதிதாஸ்ததா. ரொம்ப சந்தோஷமாய் அவளும் வாகனத்தில் ஏறி கிளம்பினார். நச்சார்கதருணாபாசாம் நியுக்தாம் சிவிகாம் சுபாம் ஆஸ்தாய பிரயோ ஸ்ரீமானி சபர பரதா சபரிச்சதா. ஸ்ரீமானி பரதா அப்படிங்கிறார் வால்மீகி. ஏன்னா இப்போ ராஜ்யம் பரதன்ட்டு தானே இருக்கு. தசரதர் பரலோகம் போயிட்டார், ராமன் காட்டுக்கு போயிட்டார். இவர் ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்காத போட்டோம் இவர் கையில் தானே இருக்கு. அதனால் அந்த மரியாதை தெரிஞ்சவர் வால்மீகி. ஸ்ரீமானி பரதா, இவர் ஆக்ஞையில் தானே எல்லாம் நடக்கிறது. பரத ஸ்ரீமானி சபரிச்சதா, தன் பரிவாரங்களோடு கூட அவரும் பரவிட்டார். தனக்குடையதான ரதத்தில் ஏறி, சூரியனுக்கு சமானமான ரதத்தில் ஏறி அவரும் பரவிட்டார். சச்சார்க்க தருணாபாசாம், அர்க்கன்னா சூரியன், அர்க்கனுக்கு நிகரான சூரியனுக்கு சமானமான ஒளியோடு உடையதான தன்வாகனத்தில் அவர் ஏறினார். சாப்ரயாதா மகாசேனா கஜவாஜி ரதாகுலா தட்சிணாம் திசமா விருத்தியே மகாமேக இவோச்சிதா. இடி இடிப்பது போல மேகங்கள்லாம் ஆகாசத்தில் திரடுறா போல தெற்கு திக்கை நோக்கி, அங்கே தெற்கு பாகத்தில் அந்த சித்திரக்கூட மலையை நோக்கி கிளம்பினார். சா சம்பிரஹிஷ்டத்விஜவாஜி கோஷா சித்ரா வித்ராசயந்தி மிருகபக்ஷி சங்கானி மகாத்மனம் தத் பிரதிஹாக காகமானார் ராஜசேனா பரதஸ்ய தத்ரே. பெரிய சைன்யத்தோட ஆனப்படை குதிரைப்படைகளோடு இவர் சித்திரக்கூட வனத்தில் பிரவேசித்ததும் வனத்துக்குன்னு இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அங்கங்கே செதறி ஓடினது அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கம் 92ஆவது சர்க்கம் இதோட முடியறது. அடுத்து 93ஆவது சர்க்கம் ராமாசிரமத்தை தேடுறார். காட்டில் என்ன உள்ளே பூந்திருக்கா, எங்கே இருக்குன்னு ஏதோ ஒரு அடையாளம் சொல்லிவிட்டார் பரத்வாஜர். காட்டுக்குள்ளே இருக்குது. இன்றைக்குமே சித்திரக்கூட்டம் காடாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ரம்யமாக இருக்கும் சித்திரக்கூட்டம். சுரம்யமாக சாத்தியது சித்திரக்கூட்டம்னு ரொம்ப நன்னா இருக்கும். அந்த வனத்துக்கு மத்தியிலேயே நம்ம காஞ்சி பெரியவாள் ஒரு பாடசாலையை அமைச்சிருக்கார்.
ஒரு நாள் தங்கியிருக்கோம் அங்கே சித்திரக்கூட்டத்தில். இந்த மந்தாகினி நதியும் ரொம்ப அமைதியாக ஓடும். ஏன்னா மகர்ஷிகள் இருக்காலாம் அங்கே, சலசலக்கக்கூடாதான். அந்த நதிக்கு கூட ஒரு மரியாதை. முள்ள ஓடும் மந்தாகினி நதி, பிரவாகம் சத்தம்லாம் கேட்காது. புஷ்கரம், இந்த நைமிஷம், நம்ம சித்திரக்கூட்டம், இந்த இடங்கள்லாம் மகர்ஷிகள் கூடுற இடமா, அதனால் சமாதானமாக போவாலாம். கங்கை, சரஸ்வதி வாழலாம். நைமிஷாரண்யத்தில் சரஸ்வதி நதி. இங்கே மந்தாகினி ரொம்ப அமைதியாக இருப்பாள். போட்டெல்லாம் அங்கே பிரயாணம் பண்ணலாம், சித்திரக்கூட்ட மலையை பார்க்கலாம். நடுவு மந்தாகினிக்கு போனோமானா இந்த பக்கம் மலைகளும் அந்த பக்கம் மனங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். சுரம்யமா சாத்தியத்து சித்திரக்கூட்டம் அப்படின்னு வால்மீகி சொன்னாரானால் அது சரியாக இருக்கும். அடுத்த சர்க்கம். त्वया महत्याया इन्या ध्वजिन्या वनवासिनः अर्दिता यूथपा मत्ताः सयूथाः संप्रतुद्रुः. வனத்தில் மத்தாக யூதபாக கொழுத்த யானைகள் நிறைய இருக்கு. திரியற யானைகள், பாகண்ட சிக்ஷா பண்ணிக்காதே காட்டு யானைகள் பலது இருக்கு. அந்த யானைகள்லாம் இந்த பெரிய பெரிய யானைப்பட வரதை பார்த்துட்டு அர்திதா யூதபா மத்தாக சயூதாக சம்பிரதுத்ருஹு. இந்த சேனைகளையும், சேனைகள் வந்தால் ஒரு கூட்டம் வந்தால் பேசிட்டு சத்தம் போட்டு தானே வருவா. மிலிட்ரி கிளம்பினதானா லைட் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு தானே வரா. ஒரு ட்ரம்மும் வாசிச்சுட்டு சப்த கோஷத்தோடு ஒரு நாதங்கள்லாம் பண்ணிட்டு தானே ஒரு கூட்டம் பரப்படுறது. ரிக்ஷாக புருஷத சங்காஷ்சே, காட்டில் அதுபோல கரடிகளும் புள்ளிமான்களும். புருஷத சங்காக அப்படின்னா புள்ளிமான்கள், ருரவக அப்படின்னா கலைமான்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கூட்டத்தை அங்கே அதெல்லாமும் ஓடின்னு தான் நாலா பக்கமாய். ரிக்ஷாக புருஷதசங்காஷ்சே ருரவஷ்சே சமந்ததா திருஷ்யந்தே வனராஜீஷு கிரீஷ்வபி நதீஷு சே சம்பிரதஸ்தே தர்மாத்மா பிரீதோ தசரதாத்மஜா விருத்தோ மகாத்மா யா இன்யா சேனையா சதுரங்கயா. நண்பர்களோடு கூட பிரியமான அந்த ராமனுக்கு ரொம்ப பிரியமான அந்த பரதன், தர்மாத்மாவான பரதன், தசரத சக்கரவர்த்தியாருடைய புத்திரன், அவரும் சேனைகளோடு கூட அந்த காட்டில் பிரயாணம் பண்ணினார். சாகரூக நிபாசேனா பரதஸ்ய மகாத்மனः மஹீம் சஞ்சாதயா மாசே பிராவிருஷித்யாமிவம்புதா. வருஷா காலத்தில் ஆகாசத்தையே மறைச்சி எப்படி கருமேகங்கள் இருக்குமோ அதுபோல காட்டையே மறைச்சு கொடுத்தான். பூமியே தெரியலையா இந்த சைன்யங்களால். மலைக்கு பக்கத்தில் ஒரு மலை போல இருந்து தான் இந்த சைன்யங்கள், பூமியே தெரியலையா. ரயிலில் போகிறவாளுக்கு தண்டவாளம் தெரியுமோ கண்ணில், அந்த பக்கம் இருக்கிறது தான் தெரியுமோ இந்த பக்கம் இருக்கிறவாளுக்கு. அதுபோல சைன்யத்தினால பூமியே மறைக்கப்பட்டிருக்கான். மஹிம் சஞ்சாதயாமாசே பிராவிருஷித்யாமிவம்புதா. அது எப்படி இருந்ததுன்னால் வருஷா காலத்தில் ஆகாசத்தை எப்படி மறைச்சிட்டு கருமேகங்கள் இருக்குமோ, அம்புதம் அப்படின்னா மேகம், ஜலத்தை கோத்துன்னு இருக்கிற மேகத்துக்கு அம்புதம்னு. பிராவிருஷித்யாமிவம்புதா துரகௌகைரவததா வாரணைஷ்ச மகாஜவைஹி ஆலக்ஷ்ய அனாலக்ஷ்யாச்சிரம் காலம் தஸ்மின் காலே பபூவ பூஹூ. வேகமான குதிரைகளும் யானைகளும் பூமி முழுக்க நிறைஞ்சிருந்து தான். அதனால பூமி கண்ணுக்கு தெரியாத இருந்து தான். யாயாத்வா தூரமத்வானம் சுபரிஸ்ரந்தவானஹனஹ வாஜ பரத ஸ்ரீமானே வசிஷ்டம் மந்திரினாம்பரம். ஸ்ரீமானான பரதன் வசிஷ்டரை பார்த்து மந்திரினாம்பரம், ஆலோசனை சொல்றவர்களுக்குள்ள உயர்ந்தவராம் வசிஷ்டர். மந்திரின்னா நல்ல ஆலோசனைகளை சொல்றவர். வரம் அப்படின்னா அதற்குள்ள உயர்ந்தவர். மந்திரினாம்பரம் வசிஷ்டம் அவரை பார்த்து சொன்னார். தாதிருஷம் லக்ஷ்யதே ரூபம் யதா சைவ ஸ்ருதம் மயா யக்தம் பிராப்தாஸ்பதம் தேசம் பரத்வாஜோயம் அப்ரவீதி. பரத்வாஜர் சொன்ன அடையாளங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. பிரம்மண்ணே பரத்வாஜர் என்னென்ன சொன்னாரோ அந்த மந்தாகினி, அந்த மலையெல்லாம் தெரியறது. அயம் கிரிச்சித்திரகூட்டா இயம் மந்தாகினி நதி ஏதத் பிரகாசத்தே தூராதி நீலமேக நிபந்தனம். மேகம் ஒரு மலையில் அமர்ந்திருக்கா போல இந்த வனத்தில் மலையை வனம் அமர்த்தி இருக்கு. மேகம் எப்படி மலையில் உட்காருமோ
அதுபோல இந்த வனம் போர்வ போத்தினா போல இருக்கு. இந்த சித்திரக்கூட்டத்திலே இதோ சித்திரக்கூட்ட மலை தெரியறது, இதோ மந்தாகினி தெரியறது. கிரே சானூனி ரம்யானி சித்திரக்கூட்டஸ்ய சம்பிரதி வாரணைரவமுத்யந்தே மாமகைஹி பர்வதோபமைஹி. அழகிய மலையினுடைய தாழ்வாரங்கள், சானூனி அடிவாரங்கள் இன்னும் அழகாக இருக்கும். மலை கிட்ட போக போக எட்டியிருந்து பார்க்குறதே மலை அழகாக இருக்கும். மலைக்கு கிட்ட போக போக அடிவாரங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். மலையோட அடிவாரங்கள்லாம் நம்ம யானையால் ஆக்கிரமிக்கப்பட்டதாக இருக்குது. மலையினுடைய அடிவாரங்களில் நிறையா புஷ்பங்கள்லாம் கொட்டி கிடக்கு. முஞ்சந்தி குசுமான்யேதே நகாஹா பர்வத சானுஷு நீலா இவாத பாபாயே தோயம் தோயதரா கணாக கிண்ணராச்சரித்தோத்தேசம். கிண்ணறர்கள்லாம் அங்கே சஞ்சரிக்கிறாளாம். சித்திரக்கூட்டத்து மலையினுடைய அடிவாரத்தில் தேவர்களில் ஒரு சமூகம், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், இப்படி பல பேர்கள் தேவர்களில் ஒரு ஒரு சமூகங்கள். கிண்ணராச்சரித்தோத்தேசம் பஷ்ய சத்ருக்ன பர்வதம். சத்ருக்னா ஒரு பக்கம் சத்ருக்னனை கூப்பிட்டு சொல்கிறார். 4 பக்கத்திலையும் கிண்ணறர்கள் சஞ்சரிக்கிறாள். அதை கவனிச்சியானி? பஷ்ய சத்ருக்ன பர்வதம், கிண்ணறர்கள்லாம் சஞ்சரிக்கிறாளே பார்த்தியா? ஏதே மிருககணா பாந்தி சீக்கிரவேகாக பிரச்சோதிதாக. மான் கூட்டங்கள்லாம் சரத்காலத்தில் காத்தால விரட்டப்படுற மேகங்கள் போல நம்ம கூட்டங்களால் விரட்டப்படுறது. வாயு பிரவித்தாக சரதி மேகஜாலாய் வம்பரே. காத்தடினால மேகங்களை ஒரு இடத்துல இருந்து மழை பெய்ய விடாது, காத்தடினால். அதனால் சத்தம் அதிகமாக இருக்கும், மழை குறைச்சலாக இருக்கும். காத்தடினால மேகங்கள்லாம் இடி அமக்கலமாக இடிக்கும், ஜலம் கொட்டார். ஏன்னா காற்று கலைச்சிட்டே இருக்கும் மேகங்களை. வாயு பிரவித்தாக சரதி மேகஜாலாய் வாம்பரே குர்வந்தி குசுமாபீடாச்சிரஸ்ஸு சுரபீனமி மேகப்பிரகாசைஹி பலகைர்தாட்சிணாத்யாய தானராஹ நிஷ்கூஜமிவ பூத்யேவம் வனம் கோர பிரதர்சனம் அயோத்தியேவ ஜனாகீர்ண சம்பிரதி பிரதிபாதிமே. அயோத்தியே இங்கே வந்துட்டா போல சித்திரக்கூட அடிவாரம் காணப்படுறது. அந்த சைன்யங்கள்லாம் இங்கே வந்துடுது. அயோத்தியா வாசிகள்லாம் பெறப்பட்டு வந்திருக்காள். பரதனோட கூட ராமனை பார்க்கலாம் ஒரு வியாஜம்னு அவளும் வந்திருக்கிறதுனால சித்திரக்கூட்ட மலையே இப்போ அயோத்தி போல தெரிகிறதுடா சத்ருக்னா. குரைருதீரிதோ ரேணுஹோ திவம் பிரச்சாத்திய திஷ்டதி. பசு அந்த காட்டு மிருகங்கள், இந்த யானைப்படை குதிரைப்படைகள்லாம் போகிறதுனால, குளம்படினால புழுதிகள் நிறைய கிளம்புறது. தம்மகம் தெனில சீக்கிரம் குருவன்னிவ மம பிரியம். காற்று அதை 4 பக்கமும் செதற அடிக்கிறது. புழுதிகள் பறந்தாலும் இத்தனைக்கு மேலேயும் சித்திரக்கூட்டத்தோட காற்று ரொம்ப சுகமாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குருவன்னிவ மம பிரியம் செந்தனாம் ஸ்துரகோபேதான் சூதமுக்கேரதிஷ்டிதானே ஏதான் சம்பதித சீக்கிரம் பஷ்ய சத்ருக்ன காணனே. இந்த காட்டிலே ரதங்களும் குதிரைகளும், இந்த நம்ம அயோத்தி சாரதியை தவிர வேற யார் ஓட்ட முடியும் இப்படி சத்ருக்னா? ரொம்ப அழகா ஓட்டின்னு போறாள். கவனிச்சியா அதை நீ? ஏதான் விசித்ராசிதான் ஏதான் வித்ராசிதான் பஷ்யே பரிஹினாக பிரியதர்சனானே. அங்கே பார்த்தியா மயில்கள்லாம் நம்ம கூட்டத்தை பார்த்துட்டு ஆடின்னு இருந்ததுகள் இப்போ பயந்து போய் குகைக்குள்ளே ஓடுறது. ஏனமாவிஷத சைலம் அதிவாசம் பதத்ரினாம். பர்வதங்களுக்குள்ளே போய் புகுந்துக்கிறது அது. அதிமாத்திரமயம் தேசோ மனோஜ்யா பிரதிபாதிமே. இந்த பிரதேசம் சொர்க்கம் போல எனக்கு தெரியுறதுடா சத்ருக்னா. தாபசானாம் நிவாசோயம் வியக்தம் சொர்க்கபதோ யதா. தபஸ்விகளுக்கு ரொம்ப இதமானது இந்த இடம். மிருகா மிருகீபிஹி சகிதா பகவஹா பிருஷதாவனே. பிருஷதா மிருகம் அப்படின்னா புள்ளிமான்கள். மிருகம்னா பொதுவாக எல்லா மிருகத்தையும் குறிக்கும். சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற இடத்த பொறுத்து இருக்கு. மிருகம் அப்படின்னு சொன்னால் மானையும் குறிக்கும். மிருகாட்சி அப்படின்னே அம்பாளுக்கு ஒரு பேர். இப்படி காமாட்சி, மீனாட்சி கண்ணை குறிக்கக்கூடிய விஷாலாட்சி அப்படிங்கிற போல மிருகாட்சின்னும் ஒரு பேர் அம்பாளுக்கு. மான்விழியால் அப்படின்னு அர்த்தம். ஹரிணி அப்படின்னா பெண்மானுக்கு பேர். கிருஷ்ணசாரம் அப்படின்னா ஆண்மானுக்கு பேர். பல பேர்கள், ரொம்ப அழகான பேர்கள் மானுக்கு. மிருகா மிருகீபிஹி சகிதா பகவஹா பிருஷதாவனே.
மனோஜரூபா திருஷ்யந்தே குசுமேரிவ சித்ரிதாக. அந்த பெண்மான்களோடு கூட ஆண்மான்களும் அழகாக இந்த பூ உதிர்ந்திருக்கிற மலையடிவாரங்களில் சஞ்சரிக்கிறது. சாது சைன்யாக பிரதிஷ்டம் தாம் விசின்மந்து ஜகானனம் யதாதோபுருழோ வியாக்ரோ திருஷ்யேதே ராமலக்ஷ்மணம். ஒரு ஜோடியை கண்டதுமே அவளுக்கு பரதன் கண்ணுக்கு என்ன தெரியறதுன்னால் நம்ம ராமனும் சீதையுமோ ராமனும் சீதையுமோ அப்படின்னு தெரியறது. இங்கே வடகுடி கிராமத்தில் ஒரு மகன் வந்திருந்தார். 2 பாம்பு வந்துடுத்து வாசலில். அடிக்காதீங்கோங்கிறார் அவர். அது ராதாகிருஷ்ணர் போல அப்படிங்கிறார். ஜோடியாக வந்திருக்கே அது ராதாகிருஷ்ணர் போல அப்படின்னா. சிவரமி சுவாமிகள் தான் நம்ம சோமயாகத்தின் போது நவாகம் நடத்தினார். ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. நம்ம பாக்கியம் வடகுடி கிராமத்தில் அந்த மகாத்மா உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்கால். மேடையை ஒட்டி அந்த ஓரமாக போகிறது 2. அடுத்த நிமிஷம் சொன்னா யோஜிக்கு இல்லை ஜோடியாக போகிறதா, அப்போ ராதா கிருஷ்ணர் அதை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ மனசெல்லாம் ராதை கிருஷ்ணனுமா இருந்தால் தானே அப்படி சொல்ல தோணும். அதுவும் சர்ப்பத்தை பார்த்து யாராவது அப்படி சொல்லுவாளா? கிருஷ்ணரும்பாலா ராதேம்பாலா? அப்போ மனசெல்லாம் ராமாயணம் சொல்லின்னு இருக்காரு. இத்தனைக்கும் மனசில் என்ன இருக்குன்னால் ராதாகிருஷ்ணன் தான் இருக்கா. அப்போது சட்டுன்னு அது வருது வாக்கில். அது சொல்லி வச்சு வராது, பழக்கி வராது. மனசெல்லாம் அப்படி இருந்தால் தான் உள்ளுணர்வுலேருந்து வரும். அதுபோல் பரதனுக்கு ஆண்மானையும் பெண்மானையும் மிருகீபிகி மிருகாக பார்க்குறதே சீதாராமாளோ அப்படின்னு தோன்றது. சத்ருக்னா இந்த ஜோடிகளை போல் நம்ம ராமன்னாவையும் பண்ணி நான் எப்படா பார்ப்பேன்? அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் நான் எப்போ பார்ப்பேன்? யதா தூ புருஷ வியாக்ரோ திருஷ்யேதே ராமலக்ஷ்மணோ. ஹே வீரர்களா, இந்த காடு முழுக்க தேடுங்கோ. சாது சைன்யாக பிரதிஷ்டம் தான். ஒரு இடம் விட்டுடாதீங்கோ. என் ராமன் நான் எங்கே இருக்கார் தேடுங்கோ தேடுங்கோங்கிறார். பரதஸ்ய வச்ச்ருத்வா புருஷாः சஸ்திரபானயः விவிஷுஸ்தத்வனம் சூராः தூமம் ச ததிருஷுஸ்ததः. அங்கே தேடி ஒரு இடத்துல புகை தெரியுறதுன்னால் உடனே பரதனும் அதை கண்டால் உடனே சொல்கிறார், புகை இருக்கணுமானால் அங்கே நிச்சயம் மனுஷால் இருக்கணும். நெருப்பு இல்லாத புகையாது. நெருப்பு இருக்கிறதுனால தான் புகையிறது. நெருப்பு மனுஷால் தான் புழங்குவார். காட்டில் புகை தெரியறதானா தே சமாலோக்கிய தூமாக்ரம் ஊச்சுர்பரதமாகதாக நாமனுஷ்யே பவத்யக்னிஹி வியக்தமத்ரைவ ராகவோ. மனுஷால் இல்லாத அந்த இடம் புகையாது, நெருப்பு இல்லாத புகையாது, மனுஷால் இல்லாத அங்கே புகை இருக்காது. நிச்சயம் இங்கே யாரோ இருக்காது, ராகவன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன்னு பரதன் சொல்லிட்டு அதை நோக்கி முன்னோக்கி போகிறாள். அதனாத்திர நரவியாக்ரோ ராஜபுத்ரோ பரந்தவோ அந்நே ராமோபமா சந்தி வியக்தமத்திர தபஸ்வினா. சத்ருக்னா ஒன்றும் ராமன் இருக்கணும், இல்லை ராமனை போல் ஒரு தபஸ்வி யாராவது அங்கே இருக்கணும். மனுஷால் இல்லாத இங்கே புகை இருக்காதுன்னு சொல்லிகிட்டே போகிறார். தச்ருத்வா பரதஸ்தேஷாம் வச்சனம் சாது சம்மதம் சைன்யானுவாச்ச சர்வாம்ஸ்தா அமித்ர பலதர்தனஹா. பரதன் அமித்ர பலமர்தனஹ. அமித்திரர்கள் சத்ருக்கள், அவர்களுடைய பலத்தை ஒடுக்கிறவர். மர்தனம் அப்படின்னா அடக்கிறது. சத்ருக்களுடைய பலத்தை அடக்கக்கூடிய அந்த பரதன் எல்லா சேனைகளுக்கும் ஆக்ஞை பண்ணினார். நீங்கள்லாம் இங்கேயே இருங்கோ. ரிஷி ஆசிரமம் கிட்ட தெரிகிறது. அக்னிஹோத்திர புகையாக இருக்கலாம், உபாசன அக்னியாக இருக்கலாம், இல்லை சமையலுக்காக மூட்டின அக்னியாக இருக்கலாம். அங்கே வந்து தொந்தரவு பண்ணாதீங்கோ. சைன்யங்களோடு போனால் பயந்து போயிடுவாள் சாதுக்கள். எத்தா பவந்தஸ்திஷ்டந்து நேதோ கந்தவியம் அக்ரதா. நானும் பரதனும் சுமந்திரரும் போகிறோம். அங்கே அகமேவ கமிஷ்யாமி சுமந்திரோ திருதிரேவச்சா. திருத்தின்னு ஒரு மந்திரியா, அவரையும் அழிச்சுக்கிறேன், சுமந்திரரை அழிச்சுக்கிறேன். சத்ருக்னா நீனும் வா, நம்ம போய் பார்ப்போம். ஏவ முக்தாஸ்தத சர்வே தத்ர தஸ்து சமந்ததா பரதோ யத்ர தூமாக்ரம் தத்ர திருஷ்டிம் சமாததாதி. உடனே அவர் சொன்னதும் ராஜாஜ்ஞி. எல்லாரும் என்ன நூட்டா புகை இருக்கிற நோக்கி இவரும் சென்றார். வியவஸ்திதாயா பரதேன சாச்சமூஹு நிரீக்ஷமானாபி ச தூமமக்ரதா பபூவ ஹிருஷ்டா நச்சிரேண ஜானகி பிரியஸ்ய ராமஸ்ய சமாகமம் ததா. இஷ்டமான, தனக்கு இஷ்டமான பிரியஸ்ய ராமஸ்ய தரிசனம் கிடைக்க போகிறது மனசில் உற்சாகத்தோடு ஹிருஷ்டாக
இந்த புகை இருக்கிற இடத்தை நோக்கி பரதன் சென்றார் அப்படிங்கிறதோட இந்த 93ஆமത്തെ சர்க்கம் முடிகிறது. இங்கே பரதன் வந்துட்டுருக்காருங்கிறத சொல்லிவிட்டு வால்மீகி கவி இல்லையா, ஒரு விதமாக வர்ணிப்பார் கதைகளை. அங்கே மந்தாகினி தீரத்தில் ராமனும் சீதையும் என்ன பண்ணிட்டு இருந்தாள் அப்படிங்கிறத 2 சர்க்கத்தினால சொல்கிறார். இந்த மந்தாகினியில் ஸ்நானம் பண்ணுறதையும், சீதைக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணுறதையும், சித்திரக்கூடத்தினுடைய அழகெல்லாம் சீதைக்கு எடுத்து சொல்கிறதையும், 94, 95ஆமത്തെ சர்க்கங்கள் சித்திரக்கூட வர்ணனம், சீதைக்கு ராமன் சொல்கிறது. அப்புறம் 96 மேற்கொண்டு பரதனுடைய கதைகள் தொடரும். ஸ்ரீராமனுடைய உபாக்கியானம், இந்த சீதாராமாளுடைய கதை, அந்த யுகலம் அவளை நாளைக்கு அந்த கதைகளை சொல்கிறேன். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். அனந்தராமாக்கியமகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்தில் இன்னைக்கு ராமநவமி உற்சவத்தில் 6வது நாள் சுந்தரகாண்ட பாராயணம். அழகாக சனிக்கிழமையில் இன்றைக்கி 5 ஹனுமார் வந்து இன்றைக்கி சுந்தரகாண்ட பாராயணங்கள்லாம் ஆகிருக்கு. ஒரு 5-6 ஹனுமார் இருக்கா நம்ம ஆசிரமத்தில். எல்லாருக்கும் வடமாலை சாத்தி இல்லைஞ்சாந்த எரிஞ்சாலும் பாயசங்கள்லாம் நிவேதனம் பண்ணப்பட்டது. நாளைக்கு மேலே யுத்தகாண்டம் நாகபாஷ விமோச்சன பர்யந்தம் நாளைக்கு பாராயணம். பிரவச்சனத்தில் மேலே அயோத்தியா காண்டங்கள் தொடரும். 6 நாள் ஆயிருக்கு உற்சவத்தில். இன்னொரு 12 நாள் இருக்குது. 6ம் 12ம் 18 நாள், 2 நவாகம் 18 நாளாக. நம்ம 18ன்னா கட்டப்பையாதி சங்கியில் ஜெயம்னு அர்த்தம். தொட்டதெல்லாம் ஜெயமாகும். ததோ ஜெயமுதீரையேது அப்படின்னு பாகவதமும் தொடங்கிறது. 18 அப்படின்னா 18ன்னா ஜெயம்னு அர்த்தம். அதனால் மகாபாரதத்துக்கே ஜெயம்னு பேர். ஏன்னா மகாபாரதம் 18 பருவாக்கள் கொண்டது. கீதா அத்தியாயம் 18, மகாபாரத யுத்தம் நடந்த நாட்கள் 18. இப்படி 18 அதில் நிறைய இருக்கும். ததோ ஜெயமுதீரையேது அப்படின்னு பாரதமும் தொடங்கும். அதுபோல் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் கொண்டது. அதனால் பாகவதம் ததோ ஜெயமுதீரையேது. அதுபோல் ராமானுகிரகத்தில் இங்கே 18 நாள் உற்சவம் நம்ம ராமாசிரமத்தில். அது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஏகதின லக்ஷார்ச்சனை எல்லாம் இருக்குது. புதன்கிழமை ஸ்ரீராமநவமி. புதன்கிழமை தான் ராமரும் பிறந்தார்னு இருக்குது. ராமாவதாரம் புதன்கிழமையில், கிருஷ்ணாவதாரம் வியாழக்கிழமையில். ஏன்னா கிருஷ்ணன் வந்து ஜெகத்குருன்னு குருவாரத்தில் குருவாயூரப்பன் பிறந்தார்னு சொல்ல வேணுமா? குருவாரத்தில் அவர் பிறந்தார். புதன்கிழமையில் ஸ்ரீராமன், விஷ்ணுவனுடைய தினம், புதனுடைய கிரகம், விஷ்ணுவோட கிரகம் அது. அதனால் புதன்கிழமையில் வந்து அழகா ஸ்ரீராமாவதாரம் பண்ணினார்னு இருக்குது. இந்த வருஷம் அழகாக புதன்கிழமையிலேயே வருது ஸ்ரீராமநவமி. ராமானுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.